பிரதமர் மோடி வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் பகுதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. அவரிடம் பேசலாம். பிரசன்னா, இப்போ ராமேஸ்வரத்துல போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு? மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் சொல்லுங்க. ஆனந்தி, பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று ராமேஸ்வரம் வருவதை ஒட்டி போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் 8 மணியிலிருந்து சாமி தரிசனத்துக்கும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் காசிப்பட்டி கொண்டிருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் இந்த கோவிலில், அதாவது பிற்பகலில் ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இங்குள்ள புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையில் பங்கேற்கிறார். அதன் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலை சுத்தப்படுத்தும் பணியை செய்கிறார். இதைத் தொடர்ந்து இன்று இரவு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தில் பிரதமர் மோடி தங்குகிறார். தொடர்ந்து நாளை காலை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் கடலில் புனித நீராடுகிறார். பிறகு மீண்டும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையிலும் பங்கேற்கிறார். அதன் பிறகு கார் மூலமாக அரிசல் முனைக்கு சென்று கோதாண்டமர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையிலும் தற்போது பங்கேற்கிறார். பின்னர் கடலில் புனித தீர்த்தங்களை சேகரிக்கும் அவர் புனித நீர் கலசங்களுடன் டெல்லி புறப்படுகிறார். அதன் பின்னர் 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் உபாபிஷேகத்திற்கு செல்கிறார். பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் இருந்து எடுத்துச் செல்லும் தீர்த்தத்தை அயோத்தியில் கொண்டு செல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இங்க மக்கள் பார்க்கிறார்கள். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி தமிழ்நாட்டில், அதாவது ராமேஸ்வரம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதமர் மோடி வருகையோட எதிரொலியாக ராமேஸ்வரத்தில் போக்குவரத்துகள் முற்றிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ராமநாத சுவாமி கோயில் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கின்றன. மேலும் சுற்றுலா பயணிகள், பக்தர்கள், பொதுமக்கள் தரிசனம் மேற்கொள்ளவும் இன்று காலை 8 மணியிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பிரதமர் வருவதை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாதர் கோயிலில் இன்று மாலை 6 மணி வரை இந்த பொதுமக்கள் தரிசனம் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் மற்றும் பக்தர்கள் கோயிலுக்கு வர வேண்டாம் எனவும் இன்று பிற்பகல் 12 மணி முதல் 21ஆம் தேதி வரை தனுஷ்கோடிக்கும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அதேபோல் இன்று பகல் 12 மணி முதல் 2:30 மணி வரை ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இன்று பகல் 12 மணி முதல் நாளை பகல் 12 வரை தனுஷ்கோடிக்கும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் நாளை காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை ராமேஸ்வரம் நகர் பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ராமேஸ்வரம் நகர் பகுதிக்குள் இன்றும் நாளை 2 நாட்களும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இன்று நண்பகல் 12 மணி முதல் நாளை நண்பகல் 12 மணி வரை தனுஷ்கோடி செல்வது, அதே போல் அதாவது இந்த தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், மதுரை போன்ற இந்த தென் மாவட்டங்களில் ட்ரோன் கேமராக்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இன்று பிரதமர் வருகையை ஒட்டி பாதுகாப்புக்காக போலீசார் தங்குவதற்காக மட்டுமே ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய 12 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன. மோடி அவர்கள் இங்க வருவதற்கு ஒட்டி முழுமையாக அனைத்துமே இந்த தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுமே ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முழுவதுமாக போலீசாருடைய கண்காணிப்புக்குள் இந்த பகுதி முழுவதுமே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 8 மணிக்குள் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் சாரை கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்க இருக்கக்கூடிய முழுமை காலியாக இருக்கின்றன. ஏனென்றால் அனைவருமே 8 மணிக்கு முன்பே உள்ளே சென்று விட்டார்கள். அவர் சாமி தரிசனம் செய்வதற்கு குறைந்தது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆவதாக பக்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளுமே கோயில் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் இங்கே வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மடாதிபதிகள், சாதுக்கள் போன்ற அவர்களை பார்த்து அவர்களுடன் சிறிய ஆலோசனை நடத்துவதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். மோடி வருவதை ஒட்டி இந்த பகுதி முழுவதுமே போலீசாருடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அனைத்து பாதுகாப்புமே போலீசாருடைய துரித கண்காணிப்பில் இருக்கின்றன. யாருமே அத்துமீறி உள்ள வருவதற்கோ, அதாவது மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வருவதற்கு இன்னும் சில மணி நேரங்களில் முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. தனுஷ்கோடி போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கும் முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்துமே உரிய கண்காணிப்புடன் தற்பொழுது இங்கே துரிதமாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.